என்னடா விட்டு நடிக்கிற மாதிரி வந்து நிக்கிற? அதை ஏன் கேக்குற சேனாதிபதி? வெள்ளக்காரனுங்க டவுசர் போட சொன்னானுங்க, நாங்க முடியாதுன்னு சொன்னோம். எங்க துணியெல்லாம் அவுத்து போட்டு அம்மனமா ஒரு விட்டுட்டானுங்க. மத்தவங்க எங்கடா அம்மனு கட்டிய பகுத்தூர் ஓட்டானுங்களா? இல்ல, அவமானம் தாங்காம ஆத்துல விழுந்து செத்து போட்டாங்க. ஏண்டா புல்லா குடிச்சு மப்புல ரோட்ல அம்மனமா தூங்குவீங்க, ஊரே பார்த்து சிரிச்சிட்டு போவோம். அப்பெல்லாம் இல்லாத அவமானம், ஆளே இல்லாத தானே உங்களை துணி அவத்தோன்னு அவமானப்பட்டு செத்து போயிட்டீங்களா? உண்மையை சொல்லு, எல்லாம் சாராய குடி தானே போயிருக்கானுங்க. சேனாதிபதி காசு என்னன்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க, கோச்சிட்டு மரத்து மேல ஒளிஞ்சிட்டு மானம் நான் பேசுறேன். அத விடுங்க, நம்மள இவ்வளவு கொடுமைப்படுத்த அந்த வெள்ளக்காரங்களை என்ன பண்ண போறீங்க? நீ நைட்டே போய் அவனை அந்தர் பண்றேன். அவங்க துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்களே, நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? பயப்படாத, அவனுக்கு துப்பாக்கி எடுத்து என்ன சுட வரும்போது விரல இப்படி காட்டுவேன். உடனே எதிராளி நம்ம பேச்சு பழம் நினைச்சு என்ன சுடாம இருப்பானுங்க. அப்போ பழ வருமத்தை யூஸ் பண்ணி அவன் தொண்டிலே குத்திடுவேன். அப்படி பழம் விடும்போது விரல் வலிச்சிருச்சுன்னா? கவலைப்படாத. சாம்பல் தீரத்துக்குள்ள நான் வந்துருவேன். அப்படி வரலன்னா? அப்பாவது பல்படி வாங்கி பல் தேடி. தெரிவிப்பது என்ன, நம்ம ஊர்காரங்க எல்லாரும் மெட்ராஸ் பாஷையில அசிங்கமா திட்டு வெள்ளக்காரனுங்கள உண்டகான துணிகான ஓட விட்டானுங்க. அவரை பத்தி தெரியுதா? மன்னிச்சுடுங்கோ, அவர் வந்தாருன்னா மன்னிப்பாவது கேட்டு போயிடுறேனே. நமஸ்காரம், என் பேர் சாமிநாதன். உங்ககிட்ட 4-5 மெட்ராஸ் பாஷை எழுதி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவர் ஏதோ கானா கச்சேரிய வாய பொழந்துட்டு பார்த்தாராம், உடனே கேசட்டு உன்னை பார்த்தா போலீஸ் மாரி தெரியுது, இந்த மாரி ஒண்டியா வந்தா குத்து கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அப்போ கோச்சுட்டு வாங்கினவங்க கொடுத்தவங்க எல்லாரையும் கொலை பண்ணது நீங்க தானா? அதான் எழுதியே கொடுத்துட்டேன். போலாம் வாங்க. எங்க? மாமியார் வீட்டுக்கு. தாராளமா போயிட்டு வாங்க. உங்க மாமியார் வீட்டுக்கு நான் எதுக்கு? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னேன், பெரிய மனுஷனாச்சேன்னு மரியாதை கொடுத்த, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி வரும். ஏன் வா